வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கியம் சார்ந்த பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி ஒரு துண்டு இஞ்சியை நாம் சாப்பிட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் பறந்து போயிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஏன்னா இந்த இஞ்சியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு மருத்துவ குணங்களும் அதிக அளவில் ஊட்டச்சத்துகளும் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துகளின் காரணமாக நமக்கு எந்தவித பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சிறப்பு மருந்தாகவே இந்த இஞ்சியை நம்ம சொல்லலாம். இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய மகிமைகளும் மருத்துவ குணங்களும் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்தால் தினசரி மறக்காமல் நீங்களும் ஒரு துண்டு இஞ்சியை கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கொள்வீங்க. ஸோ இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, தினசரி நாம் இதை சாப்பிட்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும், அதுபோலவே எந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு இந்த இஞ்சி சிறந்த மருந்தாகவே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் முழுமையாகவே பார்க்கலாம். பொதுவாகவே இஞ்சி அப்படின்னு சொல்லும்போது இதை நம்மளுடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பொருளாகவே நம்ம சொல்லலாம். அதாவது அனைவரும் வீட்டிலும் இந்த இஞ்சி ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுடைய சமையலுக்கு நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி வருவீங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய உன்னதமான ஒரு மருந்தாகவே இந்த இஞ்சியை நம்ம சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத ரீதியாகவே கண்டிப்பாக மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இஞ்சிற்கு தானும் சுலபமாக சிரித்து தன்னுடன் சேர்ந்திருக்கும் மற்ற உணவுகளையும் சுலபமாக செரிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு உணவாகவே சொல்லப்படுது. கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவே சொல்லப்படுது. அதுபோலவே இரத்த ஓட்டம் இதனால சீராக இருக்க உதவும். கொழுப்புச்சத்தை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுது. மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி இதய சுவாச தசைகள் சீராக இயங்குவதற்கும் இந்த இஞ்சி சிறந்த ஒரு மருந்தாகவே இருக்கிறது. இதய அடைப்பு கரையுவதற்கு தினசரி உங்களுடைய உணவில் ஒரு அளவாவது இஞ்சி சேர்த்து கொள்வது அவசியமாகவே சொல்றாங்க. இரத்த குழாயின் உட்புறம் பார்த்தீங்கன்னா அடைப்பு நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த இஞ்சி சிறப்பு மருந்தாகவே உங்களுக்கு இருக்குங்க. அதாவது அடைப்பு சேர்வதை இஞ்சி தடுப்பதாகவே சொல்லப்படுது. ஏற்கனவே உருவான அடைப்புகளையும் இந்த இஞ்சி கரைப்பதாகவும் சொல்லப்படுது. இஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை தூண்டிவிடக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடலில் சேரக்கூடிய சிறு கிருமிகளையும் அழித்துவிடக்கூடிய தன்மை இருக்கிறது. வயிற்று கோளாறு, வாந்தி, கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய மசக்கை வாந்தி, மூட்டு வலி, ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நோய்களுக்கும் இது நிவாரணம் தரக்கூடிய ஒரு இயற்கையான மருந்தாகவே இந்த இஞ்சியை சொல்றாங்க. ஸோ இந்த இஞ்சியில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக இந்த இஞ்சியை விடாம நீங்க உங்களுடைய உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக நீங்க சேர்த்துக்கொள்வீங்க. முக சுருக்கம் மறைவதற்கு இஞ்சி சிறந்த மருந்தாகவே இருக்கிறது. இந்த இஞ்சியை தோல் சீவி சிறு துண்டுகளாக நறுக்கி கழுவிய பிறகு அதில் 1 டீஸ்பூன் எடுத்து 1/2 டீஸ்பூன் சுத்தமான தேனில் சில நிமிடங்கள் நீங்கள் ஊற வைக்கணும். இந்த தேன் இஞ்சியை அதிகாலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முக சுருக்கங்கள் நீங்கி இளமை தோற்றம் உங்களுக்கு உருவாகும். அதுபோலவே நீரிழிவு பிரச்சனை தீர்வதற்கு இஞ்சியை நசுக்கி சாறு எடுத்து அதனுடன் சம அளவு வெங்காயச்சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 கரண்டி நீங்க குடித்து வந்தீங்கன்னா நீரிழிவு பிரச்சனை கண்டிப்பாக கட்டுக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கொழுப்பை கரைப்பதற்கு இந்த இஞ்சி எப்படி உதவியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதுண்டு இஞ்சியை தோல் சீவி கழுவி அதை அரைத்து 1 டம்ளர் மோரில் கரைத்து குடித்து வந்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு சேராமல் இது தடுப்பதற்கு உதவியாகவே இருக்கிறது. அடுத்ததாக பசியை தூண்டுவதற்கு பார்க்கும் பொழுது பசி உணர்வே இல்லாதவர்கள் இஞ்சியுடன் கொத்தமல்லி சேர்த்து துவையலாக நீங்க அரைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாவின் சுவை மூட்டுகளை தூண்டி இஞ்சி பசியை கிளறவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய பேருக்கு பசி எடுக்காத ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பசியின்மை நிச்சயமாக ஏற்படாமல் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக இஞ்சியை சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி குறைவதற்கு இஞ்சி சாறை கொதிக்க வைத்து வடிகட்டி வெள்ளம் கலந்து குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கி உடல் பலம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மூட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகவே சொல்லப்படுது. பித்தம் தணிவதற்கு பார்க்கும் பொழுது சிலருக்கு பித்தம் அதிகமானால் காலையில் குமட்டல் கண்டிப்பாக ஏற்படும். இதற்கு இஞ்சியை தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பாட்டிலில் தேன் எடுத்து நன்றாக மூழ்கும் அளவுக்கு போட்டு
1 வாரம் நீங்க ஊற வைக்கணும். தினமும் காலையில பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் இந்த இஞ்சி சாறை நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தங்கள் அனைத்துமே தணிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஜலதோஷம் தலைவலி தீருவதற்கு இந்த இஞ்சி எப்படி மருந்தாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலதோஷத்தால் தலையில் நீர் கோர்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிலருக்கு கடுமையான தலைவலி கூட நிச்சயமாக ஏற்படும். அதற்கு 1 கரண்டி நல்லெண்ணெய், சில இஞ்சி துண்டுகளை போட்டு அதனை காய்ச்சி ஆறிய பின்பு அந்த எண்ணெயை உங்களுடைய தலையை தடவி 1/4 மணி நேரம் ஊற வைத்து குளித்து வந்தீங்கன்னா ஜலதோஷம் தலைவலி அனைத்துமே அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இரும்பல் தொண்டை வலிக்கு குணமாக்குவதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1 டம்ளர் தண்ணீரில் சிறுதுண்டு இஞ்சியை நறுக்கி போட்டு அத்துடன் 2 பூண்டு தட்டி போட்டு சில துளி எலுமிச்சை சாறு நீங்க அதில் விட்டு 1/4 மணி நேரம் கொதிக்க வைக்கணும். சூடு தணிந்தவுடன் வடிகட்டி இதை 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கி நீங்க குடித்து வந்தீங்கன்னா இரும்பல் உடனே நிற்கும், தொண்டை வலியும் குணமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக தலைவலி குணமாக்குவதற்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பனியினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கும் இஞ்சி நல்ல மருந்தாகவே இருக்கிறது. இந்த கோடை காலத்துல வெயிலில் சென்று வரும் பொழுது நிறைய பேருக்கு தாங்க முடியாத கடினமான தலைவலி நிச்சயமாக ஏற்படும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சியை தோல் சீவி பசி போல அரைத்து அந்த பசியை வலிக்கக்கூடிய உங்களுடைய தலை பகுதியில் நீங்கள் தடவி வந்தீங்கன்னா தலைவலி இறந்த இடம் தெரியாமல் நிச்சயமாக போகலாம். ஸோ தலைவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகவே நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் மெடிசன் சாப்பிட்டு வருவீங்க. இந்த மாதிரி மெடிசன் சாப்பிடக்கூடிய நேர்கள் தலைவலிக்கு இந்த மாதிரி இஞ்சியை அரைத்து நீங்கள் தடவி வரும் பொழுது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனோடு நீங்கள் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்படக்கூடிய ஒரு சூழலும் இதனால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். ஸோ முடிந்த அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி வாருங்க. இஞ்சி எதனுடன் சாப்பிட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஞ்சியை தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் சேர்த்து வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பாதிப்பிலிருந்து நிச்சயமாக தடுப்பதற்கு உதவியாக இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இந்த விஷயங்கள் அனைத்துமே மருத்துவ ரீதியாகவே ஆச்சரியமாக சொல்லப்படக்கூடிய நிறைய தகவல்களை நீங்க இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய மருந்தாகவே இஞ்சி இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நிச்சயமாக சேர்த்து கொள்ளலாம். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு கிடைக்கிறது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த இஞ்சியை நீங்கள் தினசரி சேர்த்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இஞ்சியை தினசரி சாப்பிட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், ஒரு துண்டு இஞ்சியில் என்ன மாதிரியான விளைவுகளும் பலன்களும் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்டாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.